குட் மார்னிங். வா வாடா. குட் மார்னிங். போதுமா? சொல்லிட்டீங்களா? ஆமாம், நான் கேட்குறேன், காலையிலேருந்து நீ வெளியில் போவே இல்லையா? நீ குட்டாமா காலையிலேருந்து வெளியில் போலையா பட்டோ? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி வெளியில் போகிற மாதிரி குதிக்கிறான் பாருங்க. ஆனால் அவன் காலையில் 2 முறை வெளில போய் வந்துட்டான். இன்றைக்கி சண்டேன்றதுனால நான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டு அவன் உட்காந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் அவன் 2 முறை காலையில் வெளில போய் வச்சிட்டான். அவன் சின்ன அக்கா கிட்ட ஒரு முறை, பெரிய அக்கா கிட்ட ஒரு முறை, இப்போ அம்மா கிட்ட ஒரு முறை, அப்புறம் அப்பா வந்தோடனே அப்பா கிட்ட ஒரு முறை. அவன் அப்படி தான் பண்ணுவான். அவன் யூரின் போகிறதுக்காக அவசரப்படுறது கிடையாது. வெளில போகணும், அவனுக்கு வெளில விட்டுறணும். இதில் தெரியாமல் ஒரு கரெக்டாக அவங்க ஐடி பேர் எனக்கு கரெக்டாக வாயில் என்னன்றாங்க தெரியுமா? நேற்று கமெண்ட்டில், குட் மார்னிங் கமெண்ட்டில், சும்மா அவனை எப்போ பாரு, நான் டெய்லி நான் பார்க்குறேன் வீடியோவில், எப்போ பாரு அவனை ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனை குட் மார்னிங் சொல்லி ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணுவேன் அவனை. இன்னும் ஒன்றுமே எனக்கு புரியல. யாருக்குமே அந்த மாதிரி தெரியல, அவங்களுக்கு மட்டும் அப்படி தெரியுது. எனக்கு அதான் டென்ஷன் ஆகிப்போச்சு. உங்களுக்கு அப்படி தெரியுதுதான், உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, எங்கள் வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் தேங்க்யூ எப்போ உள்ளே போய் பார்த்தா அவங்களோட கமெண்ட்டை போய் பார்த்தா எல்லா கமெண்ட்டை மட்டும் தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. டென்ஷன் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தாலே எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். போயிட்டு வா, போ சாமி. போக மாட்டான்.